ஓம் நம சிவாய நமக. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நமக்குள்ளேயே வைத்து கொள்ளும் பொழுது தான் அது நமக்கு நன்மையாக முடியும். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நல்லா பழகுறவங்க இல்லை நம்ம கூட இப்போ பழகிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலுமே அவர்களிடம் நம்ம கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நமக்கு அதுவே பெரிய பிரச்சனையாக முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையே இப்போ ஸ்டார்டிங்கில் அதை பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒரு வேலைக்கு சேர்றோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம், இல்லை ஒரு விளையாட்டில் பங்கேற்கிறோம், இல்லை அதற்காக ட்ரைனிங் எடுக்கிறோம். இப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை உடனே நம்ம யாரிடமும் கூறிவிடக்கூடாது. நம்மளுடைய அந்த தனிப்பட்ட முறையிலே பார்த்தீங்கன்னா அதை நம்ம செய்து கொண்டு போகணும். நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களுக்கு தெரிவது வேறு. நாமளே பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்டிங்கிலே எல்லாரிடமும் கூறிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஒருவரது லட்சியமும் பார்த்தீங்கன்னா அவரது வாழ்வில் மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. அவற்றை ஒருவர் தனக்குள்ளே ரகசியமாக வைத்து கொள்வதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அப்போது தான் பார்த்தீங்கன்னா அதை அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும். தன்னுடைய இலக்கு அல்லது லட்சியம் பற்றி வெளியே பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அதை பற்றிய எதிர்மறை கருத்துக்களை பிறர் சொல்லலாம். இதனால் அதை நிறைவேற்றுவதில் ஆர்வம் நமக்கு குறையக்கூடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்க யார்கிட்ட கூறினாலுமே அவர்களுடைய மனநிலை நமக்கு நன்மையை கொண்டு வருமா அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நேர்மறையாகவே சிந்திக்க மாட்டாங்க. சில பேர் நமக்கு நல்லா பழகினாலுமே நம்மளை விட ஒரு பர்சன் இவன் அதிகமாக இது பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சிந்திச்சுட்டு இவன் எப்படி இதை பண்ணலான்னு அந்த மனதிற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த எதிர்வினைகளை அவங்க கிளப்பும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா நம்ம எடுத்த முயற்சிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிவிடும். அதனால் எந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தொடங்கினாலுமே முதல்ல அதை யாரிடமும் நம்ம தெரிவிக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்தப்புறம் அவர்களுக்காக தெரிஞ்சு என்னப்பா இப்படி ஒன்று பண்ணுறியாமல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம் அப்படின்னு நம்ம அதோட முடிச்சுக்கொள்ளணுமே தவிர தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பெருமைக்குன்னு எதையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்படி பல பேர் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தை கூட அதை இப்போ தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாலும் சரி, வீட்டிற்குள்ளேயே ஏதாவது பேசினாலே வெளியே போய் அதை சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் அது வீட்டிற்குள்ளே வரத்தான் செய்யும். இவங்க அங்கே தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது ஊர் ஊராக தெரிஞ்சிருக்கும். அடுத்து மறுநாள் வேற ஒருவர் வந்து அந்த வீட்டில் உள்ள நபர்கள் வேறு யார்கிட்டையாவது கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ள சண்டைகள் ஏற்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா மனிதன் ரொம்ப அவனுடைய நிலையை மோசமாக ஆக்கி கொள்வதற்கு. ஏன்னா எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம யார்கிட்டையாவது பகிர்ந்துட்டோம், முக்கியமான விஷயமா இருக்கும், இல்லை ஏதாவது நமக்கு தனிப்பட்ட ரகசியங்களாக கூட இருக்கும், அது திடீர்னு நம்ம பகிர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் ஏற்படும். ஐயோ இவன் யார்கிட்டையாவது சொல்லிடுவானோ அப்படின்னு. நம்மளுக்கு பேசும்போது தெரியாது, நம்ம கடகடன்னு சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதை வேறு யார்கிட்டையாவது சொல்லிவிடுவார்களோ அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே ஓடாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல இப்போ பணக்காரங்களாக நிறைய வசதி படைத்தவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலையை நடத்துகிறவங்க, கார் கம்பெனி, இப்படி எதுவாக இருந்தாலுமே அவர்களுக்கென்று ஒரு வளர்ச்சி, அந்த ரகசியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். எப்படி வந்தால் எப்படி முன்னேறி போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் போய் இப்படி கூறிக்கொண்டு இருக்கார்களா? கிடையாது. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை முதல்ல செய்கிறோம்னா அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாதுன்னா அதை நம்ம ரகசியமான முறையில் தான் கையாள்வது மிகவும் நல்லது. தொடங்குவதற்கு முன்னாடியே சில பேர் இப்படி சொல்லுவாங்க, நான் இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கேன், இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கேன்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் போய் இப்படி செய்ய போகிறானா அப்படின்னு அவங்க அந்த எதிர்வினைகளை கிளப்புவாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த முயற்சியுமே நமக்கு கைவிடப்பட வேண்டியதாக மாறிவிடும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அப்போ அவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமானதான். அதனால் எதையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக செய்யும் பொழுது தான் அதில் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பட்ட சில நம்பிக்கைகள் நமக்கு வைத்திருப்போம்.
தனிப்பட்ட நம்பிக்கைகள். பிறருக்கு நாம் ஒரு விஷயத்தை நம்புகிறோம், நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், இல்லை நமக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்குன்னா அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேலிக்குறியாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறது அவங்களுக்கு வேறு கேலித்தனமாக இருக்கலாம். அதனால் அதையுமே பார்த்தீங்கன்னா பிறரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் மனதோடு வைத்துக்கொண்டு அதை நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டாலே போதுமானது தான். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கையின் பாத்திரமாக தான் அதை நம்ம நம்பிக்கொண்டு அதில் ஒரு முழு ஈடுபாடு கொடுக்குறோம். நாம் போய் அனாவசியமாக நான் இப்படி இதில் நம்பிக்கை வச்சுருக்கேன், நீயும் இதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்வதனால பார்த்தீங்கன்னா அவர்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இதை போய் நம்பிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு சங்கடமான சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால் நமக்கு நம்பிக்கையாக இருக்குன்னா அதை நாமளே செய்து கொண்டு போவது நல்லது. மற்றவர்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடலாம். தேவையில்லாமல் போய் பார்த்தீங்கன்னா நாம் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கின்ற இந்த சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சங்கடமான சூழலாக இருக்கும். அதாவது நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், அந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறைந்ததாக இருக்கும். இவை ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் தான். இவற்றை பற்றியும் பார்த்தீங்கன்னா பிறரிடம் விவாதிப்பது தேவையற்ற ஆலோசனைகள் மற்றும் தலையீடுகளுக்கு வழிவகுக்கும். என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம எதாவது சொல்லுவோம். பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது அவனுக்கு நம்ம நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாது, அவன் இப்படி பண்ணு உனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவது உண்டு. அப்படி அதை கேட்டுட்டு நம்ம செய்யணும்னா அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு செட் ஆகிருக்கும், நமக்கு செட் ஆகிருக்காது. நாம் அதை முயற்சி பண்ணுவோம், அதில் நமக்கு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் முடிந்தளவு பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகளையும் வீட்டிற்குள்ளே நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நம்ம யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இருக்கின்ற சூழலை தக்க வைத்து கொண்டு எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் பார்த்திங்கன்னா நாம் குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதை சரி பண்ணிடணும். வெளியில் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அது பல பேருக்கு தெரிய வரும், அதுவே பெரிய பிரச்சனையாக மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய பேர் சில நேரங்களில் தனிமையில் இருக்கும் பொழுது நினைத்து கொண்டு, இல்லை சில நேரங்களில் இதை நினைத்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. கடந்த கால மனக்கசப்புகள், வாழ்க்கையில் நமக்கு நடந்து முடிந்தவைகளை நினைத்து கொண்டு நம்ம வருந்துவது. நம்ம கடந்து வந்து பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய மனக்கசப்புகளும் அவமானங்களும் நம்ம பற்றியிருப்போம். கடந்த கால நிகழ்வுகளை நம்ம நினைத்தாலே பார்த்திங்கன்னா மனது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடும். திரும்ப நமக்கு யோசனை வரும், அந்த நிகழ்வில் போய் நான் திரும்ப சரி பண்ணிட முடியாதா, அந்த நொடி நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் இப்போ இப்படி கஷ்டப்பட தேவையில்லையே இப்படின்னு பல பேருக்கு பல விதமான கஷ்டங்களும் சோகங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்து வந்துட்டோம். இப்போ உள்ளதை நம்ம கரெக்டாக பண்ணாலே பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை நமக்கு இனிமையாக தான் இருக்கும். அதனால் அதையுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்ம போட்டு குழப்பி கொண்டு இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள்ட்டையும் இப்படி சொல்லக்கூடாது. அப்போ நம்ம இதை மற்றவர்கிட்ட சொல்கிறோம், ஏதோ ஒரு அவமானப்பட்டிருக்கோம், இல்லை முற்காலத்தில் நமக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் ஏதோ போர் அடிக்கிறதுக்கு கேட்டுட்டு கொண்டு இருக்க மாதிரி அவன் கேட்டுட்டு இவனோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குடா அப்படின்னு அவன் மற்றவர்கிட்ட சொல்லுவான். இப்படியே அதை பிறரிடம் நான் சொல்வதனால பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த நன்மையும் நிகழப்போவது கிடையாது. எனவே இதை பற்றியும் பார்த்திங்கன்னா வெளியே சொல்லாமல் அப்படியே விட்டு விடுவதுதான் நல்லது. முடிந்தளவு நாமளும் அதை மறந்துட்டு கடந்து போவதற்கான அந்த வழியை பழகிக்கொள்ளணும். அதே போல் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்தாலுமே அதையுமே யாரிடமும் சொல்லக்கூடாது. நல்ல விஷயம்னா என்ன செய்வோம், தான தர்மம் செய்யும் பொழுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழமொழியிலே வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் நம்ம தரணும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்ம பிறருக்கு உண்மையான அக்கறையின் பேரில் உதவி செய்யும் பொழுது அதை பற்றியுமே யாரிடமும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னை பற்றி பிறர் பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை பற்றி இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் செய்து கொண்டு தான் இருக்கின்றனர். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியா எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதே இறக்க குணத்தோடு இருந்து கொண்டு உதவிகளை செய்து கொண்டு தான் வந்திருக்காங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இப்படி செய்யணும் அப்படின்னு செய்யலை. அதனால் நமக்குன்னே தெரியும், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம உதவி செய்யணும், இல்லை அவங்க ஏதாவது கேட்குறாங்க நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்கன்னா நம்ம செய்யணும். இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு பண்பு தான். ஒருத்தர் காமிச்சு தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதையுமே பெருமைக்குன்னு நம்ம யாரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டாம்.
உண்மையான கருணைக்கு பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களே தேவை கிடையாது அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி விஷயம் அப்படிங்கிறது இப்போ ஏதோ ஒரு வகையில் கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா அந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். ஏதோ ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதையுமே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இதனால் பழக்க வழக்கம் நல்லா அன்பாக பேசியிருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் நிகழும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை அன்பாக பேசி அவர்களுக்குள்ளேயே சரி பண்ணிக்கிட்டேனுமே தவிர அதை போய் வெளியே என் கணவர் இப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்காங்க அப்படின்னு நாம் கூறுவதனால பார்த்தீங்கன்னா இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இது நிறைய பேருக்கு தெரியும் பொழுது என்ன ஆகிடுது, இது நமக்குத்தான் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அன்பாக இருந்து கொண்டு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கின்ற விஷயங்களையுமே யாரும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில விஷயங்களில் அதாவது பயம் இருக்கும், அதை வெளியில் சொல்லக்கூடாது. அது ஒருவரை பலவீனப்படுத்தும். இப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பழகி கொள்வதற்கு நேரம் எடுக்கும். இப்படி பல இது அடங்கியிருக்கிறது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியாது அப்படி இப்படின்னு நம்ம ஒருவரிடம் படாரென்று கூறிவிடக்கூடாது. அப்போ அது கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு ஆபத்தாக போக முடியும். இப்போ உனக்கு தெரியாது, இதை வைத்தே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. அதனால் அதையுமே நம்ம சொல்லக்கூடாது. சில பேர் கிண்டல் கேலி கூட பண்ணுவாங்க, ஏன் மிரட்டக்கூட செய்வதற்கு வாய்ப்புண்டு. அது நம்மளுடைய மனதை காயப்படுத்தவும் கூடும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் அதிகமாக இருக்குது, இல்லை கற்றுக்கொள்ள முடியலைன்னா முறைப்படி பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக அதை கற்றுக் கொடுப்பதற்குன்னு நிறையா இருக்கும். ஏன்னா கற்றுக் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அது யாருக்கும் தெரியவும் செய்யாது. அதனால் அந்த விஷயங்களை அவ்வாறு கற்றுக்கொள்வது, பயத்தை போக்கிக் கொள்வதற்கான அந்த சிறந்த அந்த நிபுணர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களை அணுகி அந்த சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த விஷயங்களையுமே நம்ம யாரிடமும் சொல்லக்கூடாது. நாமளே அதை சரி செய்து கொள்வதற்குத்தான் பழகிக்கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய அதாவது நம்மளுடைய உடல் அமைப்பு போல் ஒவ்வொருடைய உடல் அமைப்புமே இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சிகள் செய்வது அப்படிங்கிறது சில பேருக்கு அந்த உடல் செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் நாம் செய்வதே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவர்களுடைய உடம்புக்கு சில நேரங்களில் பயனளிக்காது. அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற அந்த விஷயங்களை நீங்களே செய்து கொள்ளணும். அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட முயற்சிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதன் மூலியமாக தான் அவர்கள் செய்து கொண்டு வரணும். நாமளாக கூற போய் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விபரீதத்தில் கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதற்கென்று பார்த்தீங்கன்னா முறைப்படி அந்த கோச்சிங் தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதற்காக நாம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறோம், அதில் நமக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சுன்னு மற்றவர்களையும் அதையே பண்ண சொல்லக்கூடாது. அதனால் அதில் ஆபத்து கூட இருக்கும். முறைப்படி அதை தெரிஞ்சவர்கள்ட்ட நம்ம அணுகி அதை செய்ய சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிதி நிலைமையுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த பொருளாதாரம், இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் பற்றியுமே பிறரிடம் பகிர்ந்து கொள்வது சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பணக்காரராக இருந்தால் தன் நிதி நிலைமையை பற்றி வெளியே சொல்லும் பொழுது பிறர் பொறாமைப்படக்கூடும், நம்பத்தகாத எதிர்ப்புகளை உருவாக்கி கடன் கேட்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ வசதியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாராவது பணம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நாமளே கொடுத்து உதவலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னே இந்த மாதிரி சில திருட்டுத்தனமான விஷயங்களை ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரியான விஷயங்களையுமே சொல்வதை தவிர்த்து விடணும். அதே போல் பண வசதி இல்லை என்றும் தெரிய வரும் பொழுது இழிவாக நடத்தவும் வாய்ப்பு இருக்கின்றது. நிதி நிலைமை என்பது தனிப்பட்ட விஷயம், இதை விவேகத்துடன் நிர்வகிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது, உங்களுடைய அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்தால் போதும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டையுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கிய முடிவுகள் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா
அதை பிறரிடம் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதை எடுப்பதும் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டே எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. இதை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடமே கேட்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அந்த நேரத்தில் நம்ம அவர்களே நாடி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த முடிவை நம்மளால் சரியாக எடுக்க முடியாது. அதனால் இதையுமே பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நாமளே சுயமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவதற்கு வழிவகுக்கணும். தைரியமாக பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம பேசி அதை சால்வ் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை தீரும். அதனால் இதையுமே பார்த்திங்கன்னா யாரிடமும் கேட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. பிறரிடம் நம்ம எடுக்க போகிற முடிவுகளையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவ்வாறான விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்குள்ளேயே வைத்து கொண்டு நம்ம வாழும் பொழுது தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது ஒரு கட்டத்தில் நமக்கு அது ஆபத்தாக போய் முடியக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு இறை வழிபாட்டில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும், ஒருவருக்கு நம்பிக்கை இருக்காது. அதையுமே போய் நம்ம யாரிடமும் சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய மனசு நோகும்படி அவர்கள் கூறிவிடவும் வாய்ப்புண்டு. அதனால் அவரவர் நம்பிக்கையை எப்பொழுதுமே அவரோடைய வைத்துக்கொள்ளணுமே தவிர மற்றவர்களிடம் அதை திணிப்பது அப்படிங்கிறது கூடாத ஒரு விஷயந்தான். இதனால் துன்பங்கள் தான் ஏற்படுமே தவிர எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால் மேற்கூறிய குடும்ப விஷயங்கள், நம்மளுடைய பொருளாதாரம், அதாவது பணம் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம வாழ்க்கையில் பயணிக்கின்ற இப்போ நடக்கின்ற இந்த நிகழ்வுகள், கடந்த கால வாழ்க்கை, இப்படி எதையுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் நம்ம அனாவசியமாக கூற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தொழிலில் நீங்கள் தொடங்குறீங்க, இல்லை ஒரு மாணவர்கள் இப்போ குழந்தைகளே ஒரு விளையாட்டு முறையில் சேர்றாங்கன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் நல்ல முறையில் வெற்றி பெற்று வரணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இருக்கணுமே தவிர யார்கிட்டையும் நம்ம பெருமைக்குன்னு சொல்லணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இதே நம்ம மற்றவர்களிடம் கூறும் பொழுது என்ன ஆயிடுது, அவர்கள் குழந்தைக்கு அப்படி இருக்குதா அப்படின்னு தெரியாது, அந்த டேலண்ட் இருக்கான்னு தெரியாது. அப்போ அவர்கள் திடீரென்று நம்மளுக்கு எதிராக கூட இந்த எதிர்வினைகளை கிளப்ப கூட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முடிந்தளவு எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கிறதே நல்லது. ஏன்னா நிறைய பேர் இதில் அனுபவப்பட்டுருக்கு தான் இருக்காங்க. அதனால தான் சொல்வது. சில பேருக்கு இதெல்லாம் விளையாட்டாக தெரியலாம், இது பட்டவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது நிறைய புரிய வரும். அதனால் முடிந்தளவு இதை தவிர்த்து கொண்டே வாழுங்க. வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே வளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.